உலகாலும் சாய் யூடியூப் சேனல் அதில் ஒரு ஒரு பக்தர் ஒரு ஸ்தவன மஞ்சரியில் சில ஸ்லோகங்களுக்கு டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த வரிசையில் 115 116 கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி புரிய வைக்கணுன்னா 114வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்தா தான் அந்த கண்டினியூட்டி இருக்கும். 114வது ஸ்லோகத்தில் தாஸ்கனு என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய துர்குணங்களாகிய தூபத்தை உமக்கு, அதாவது சாய்க்கு, அதாவது சத்குருவுக்கு முன்பு எரிய விடுகிறேன். அது மிக மிக அசுத்தமானது என்ற போதிலும் அதிலிருந்து துர்நாற்றம் எதுவும் வீசவில்லை. அதுவே சத்குருவின் மகிமையாகும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அப்போது தூபம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக ஒரு தூபத்தை ஏற்றினா அதில் ஒரு நறுமணம் தானே வரும். ஆனால் அதை தாஸ்கனு ஒரு மனிதனோட துர்குணங்களோட ஒப்பிட்டு அதை சத்குருவை பரிபூர்ணமாக நம்பி சரணாகதி அடைஞ்சு அவர் முன்னாடி அந்த தூபத்தை ஏற்றினா, அதாவது துர்புத்திகளை துர்குணங்களை அது எல்லாமே ஒரு தூபமாக பாபா முன்னாடி ஏற்றினா அதில் எப்படியும் நறுமணம் வீசாது, துர்மணம் தான் வீசும். ஆனால் அதுவும் வீசாது. ஏன்னா அது சத்குருவோட சாநித்தியத்தில் கிடைச்ச நமக்கு பெரிய ஒரு மகிமை, நடக்கிற ஒரு பெரிய மகிமை. 115வது ஸ்லோகத்தில் தாஸ்கனு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த தீய குணங்கள் ஆகிய இந்த தூபம் சப்போஸ் பாபா முன்னாடி ஏற்றாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஏற்றிருந்தால் அதனால் என்ன பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது வரக்கூடிய ஸ்லோகங்களில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஸோ அது 115 அவ்வளோதான் அதோட மீனிங் இருக்குது. 116 அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த தூப திரவியங்கள், அதாவது நம்மளுடைய துர்குணங்கள், நெருப்பின் தொடர்பு அதோடு ஏற்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அப்படியே பொசுங்கி போயிடுறது. தூப திரவியங்களுக்கு இயற்கையாக ஒரு நறுமணம் இருக்குது. ஆனால் அந்த தூப திரவியங்கள் இப்போது தாஸ்கனு எதோடு ஒப்பிட்டிருக்காருன்னா நம்மளுடைய தீய குணங்களோட. அப்போ என்ன ஆகுதுன்னா அக்னியோட தொடர்பில் வந்த உடனே அது எல்லாம் அப்படியே பொசுங்கி போய் அதோட சுய ரூபமே போய் மாறிவிட்டு வெறும் பொசுங்கி போய் வாசம் நறுமணமும் போய் அது அப்படியே வெறும் ஒரு புகையாக போய் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய காற்றில் கலந்து விடுகிறது அப்படிங்கிறது சொல்கிறாரு. இந்த ஒரு குணம் அக்னிக்கு மட்டும்தான் இருக்குது. அதாவது இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு சுபாவம் ஒரு பொருளுக்கு இருக்குன்னா அது அக்னியோடு போய் தொடர்பில் வந்ததுன்னா அதோட நேச்சுரல் அதோட என்ன குவாலிட்டி இருக்கோ அது மறைந்து போயிடும் அப்படிங்கிற சொல்கிறாரு. அது அக்னிக்குள் சமர்ப்பணம் செய்ய வரையில் தூப திரவியங்கள் ஒரு நறுமணம் தான் வீசும், இதுவும் சொல்கிறாரு. அது வரைக்கும் அதோட நேச்சுரல் குவாலிட்டி அப்படியே இருக்கும். ஆனால் அந்த நெருப்போட தொடர்பில் வந்த அடுத்த க்ஷணமே என்ன ஆகும்னா அது புகையாக மாறி அந்த நறுமணம் வீசுறதை நிறுத்திட்டு அது ஜஸ்ட் ஒரு காற்றாக கலந்து போயிடுறது. அது மாதிரி தான் அந்த அக்னி போன்ற குணம்தான் சத்குருவுக்கும் இருக்குது. அப்படின்னா சத்குருவோட தொடர்பில் யார் வருமோ நம்மளுடைய துர்குணங்கள்லாம் அப்படி பொசுங்கி விட்டுட்டு நம்ம தூய்மையான ஒரு மனிதர்களாக மாறுகிறோம் அப்படிங்கிறது தான் தாஸ்கனு இந்த மாதிரி புரிய வைக்கிறார். இதுக்கப்புறம் அந்த டிவோட்டி 134 அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் கேட்டிருக்காங்க. 134லேருந்து 137 வரைக்கும் கேட்டிருக்காங்க. தாஸ்கனு பாபாவை ஒரு சந்தன மரத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அதே சமயம் தன்னை ஒரு தேவையற்ற முள்ளு செடியோடு ஒப்பிடுகிறார். அவரை மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் எல்லா பக்தர்களையும் ஒரு முள்ளு செடி, ஒரு கள்ளி செடி, அது மாதிரி தான் அவர் கம்பேர் பண்ணுறாரு. அத்துடன் சாயை புனிதமான கோதாவரி நீர் என்றும் சொல்கிறார். ஆனால் நம்மளை என்ன சொல்கிறார் அவர்? சாக்கடை தண்ணி அப்படிங்கிறது சொல்கிறார். அந்த கோதாவரி நதி அது என்ன அதோட குணமே என்ன பார்த்திங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது எங்கெல்லாம் ஓடுதோ அந்த இடங்கள் எல்லாம் செழிப்பாக்கி ரொம்ப வளர்ச்சி எல்லாம் கொடுத்து அங்கே நிறைய பேருக்கு நல்லது செய்யும். அந்த நதி போகும் இடம் எல்லாம் பாதை எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கும். அப்போது பாபா எங்கெல்லாம் செல்கிறாரோ நல்லது மட்டுமே செஞ்சுட்டு போயிருக்காரு. ஆனால் இந்த ஜீவராசிகள் என்ன செய்கிறாங்க? அவங்க அந்த சாக்கடை தண்ணி மாதிரி அவங்க எங்கே போனாலும் துர்நாற்றம் தான் வீசிட்டு
வந்து எடுத்துன்னு போவாங்க. இப்போது இந்த சாக்கடை தண்ணி மட்டும் இல்லாமல் தாஸ்கனு வந்து மனிதனை என்ன சொல்கிறாருன்னா, சத்குரு வந்து ஒரு மகான் அப்படின்னா ஒரு சாதாரண மனுஷன் தாஸ்கனு போன்ற மற்ற பக்தர்கள் எல்லாருமே வந்து ஒரு மகா பாவிகள். அந்த மகா பாவிகள் வந்து இந்த மாதிரி மகான்களோட தொடர்பில் வந்தால் மட்டும்தான் நல்ல மனிதர்களாக மாற முடியும் அப்படிங்கிறது புரிய வைக்கிறார். 135 அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, தாஸ்கனு சொல்கிறாரு, சாய் நீ ஒரு வாசம் வீசும் சந்தன மரம், அதோடு அவரை கம்பேர் பண்ணுறார். உன்னுடைய தரிசனத்திற்கு பிறகும் என்னிடம் துர்நாற்றம் வீசினால், என்னோட துஷ்ட குணங்கள் மாறாமல் இருந்தால் உன்னை சந்தன மரம் என்று யார் ஏற்றுக்கொள்வார்கள், யார் நம்புவார்கள்? ஏனென்றால் சந்தன மரத்தை தொட்டாலே, நம்ம எந்த கையால் ஒரு சந்தன மரத்தை தொடுறோமோ அந்த கைக்கே அந்த வாசம் வந்துடும். அதுதான் சந்தன மரத்தோட குவாலிட்டி, அதோட குணம். ஆனால் அந்த வாசம் வராமல் இன்னும் அந்த கெட்ட வாசமே வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு சந்தன மரத்தை தொட்டும் நீ வந்து உங்ககிட்ட துர்நாற்றம் தான் வருது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பேசப்படுவோம். அதாவது நம்ம குரு வந்து ஒரு சந்தன மரம்னா அந்த குருவை நம்ம நாடி போகும்போது நம்ம இன்னும் மாறவில்லை அப்படின்னா அந்த பழி, அந்த ஒரு கெட்ட பேர் வந்து குருக்கு தான் போய் சேரும். இப்பேற்பட்ட குரு கிட்ட நீங்கள் இருந்தும் நீங்கள் ஒரு சந்தன மரமாக மாற முடியவில்லையே, உங்ககிட்ட அந்த சந்தன மரத்தோட வாசம் வரவில்லையே அப்படிங்கிறது தான் உனக்கு அந்த பழி வந்து அந்த குரு மேலே தான் வரும். 136 அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கஸ்தூரி மான் பற்றி பேசியிருக்காரு. கஸ்தூரி மான் அப்படின்னு என்னென்னா, அந்த மானுக்கு வந்து இயற்கையாகவே வந்து ஒரு அருமையான உடலில் வந்து ஒரு வாசனை இருக்கும், ரொம்ப மனம், அவ்வளோ நல்ல நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ். இது எந்த ஒரு காட்டு மலைப்பகுதி எங்கெல்லாம் இந்த கஸ்தூரி மான் போய் எங்கேயாவது உக்காந்துதுன்னா, அந்த உக்காந்து ஏந்து போச்சுன்னா அந்த உக்காந்து இடமே பார்த்திங்கன்னா அதே வாசனை வந்து பிடிக்கும். அந்த கீழே தரையெல்லாம் வந்து அந்த வாசனை வந்து வீசும். அப்பேற்பட்ட குணம் உள்ளது தான், அந்த குவாலிட்டி இருக்கிறது அந்த கஸ்தூரி மான். அதுக்கு வந்து இது இயல்பான ஒரு நல்ல மனம், இதை வந்து அதோட குவாலிட்டி. அதே போல தான் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி கூட இருக்குது. அதால் நல்ல வாசனை மிக்க பூக்களை வந்து ஒரு நல்ல நார்லேயோ ஒரு த்ரெட்லேயோ நூல்லையோ நம்ம வந்து மாலையாக தொடுத்தோம் அப்படின்னா அந்த நாருக்கோ அந்த நூலுக்கு கூட அந்த பூவோட வாசம் வந்து ஒட்டிக்கும். அப்போது அது எங்கே போய் சேரும்னா அந்த பூ மாலை ஒரு உச்ச நிலைக்கு போய் அது வந்து அடையும். அதாவது இறைவனோட கழுத்துலேயோ இறைவனோட தலையிலையோ அந்த இடத்துல தான் அதுக்கு இடம் வந்து கிடைக்கிறது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கஸ்தூரி மான் போல இருக்கக்கூடிய சாய், இந்த வாசம் இயல்பாகவே அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், ஒரு மலர் போல இருக்கக்கூடிய நல்ல சுவாசனை இருக்கக்கூடிய சாயியோட நம்ம தொடர்பில் போனால் நாமளும் அந்த விஷயத்தை நமக்குள்ளேயே அந்த ஒரு நல்ல குணங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது தாஸ்கனு சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரி சாய்பாபா மாதிரி ஒரு சத்குருவை நம்ம நாடினோம் அப்படின்னா நம்ம எந்த நிலை, ஒரு உச்ச நிலை தான் அடைவோம். நம்ம வந்து ஒரு கர்மாவின் இதில் சிக்கி ரொம்ப தவிக்க மாட்டோம். அதுலேருந்து வெளிவந்து சத்குருவோட பாதையை நம்ம வந்து பின்பற்றி போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறார். 137 வந்து என்ன சொல்கிறாருன்னா, மகான்களின் தன்மையும் இது அதாவது என்னென்னா, இப்போ எப்படி ஒரு கஸ்தூரிமான் ஒரு இடத்துல உட்காந்து அந்த வாசனை அந்த இடத்துக்கு கொடுத்துட்றதோ, மகான்களோட தன்மையும் அப்படி தான், நம்ம சாய்பாபாவோட தன்மையும் அப்படி தான். அவர்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறார்களோ, எந்தெந்த பொருட்களோடு அவங்க வந்து தொடர்பில் இருக்காங்களோ, இல்லை மனிதர்களோட தொடர்பில் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி வாசமுள்ளவர்களாக மாறுகிறார்கள். மிக மிக மகத்துவமான இடங்களை வந்து சென்றடைகிறார்கள் அப்படிங்கிறது வந்து தாஸ்கனு சொல்கிறாரு. அப்போது சாய்பாபா வந்து எப்பேற்பட்ட விஷயங்களோடு அவர் கம்பேர் பண்ணியிருக்காருன்னா, ஒரு சந்தன மரம், கோதாவரி நதி, ஒரு கஸ்தூரி மான், ஒரு வாசமுள்ள மலர், இது எல்லாமே வந்து இந்த தொடர்பில் ஒரு மனிதன் போனான்னா அவனும் அதே குவாலிட்டிஸை வந்து கல்டிவேட் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் புரிய வைக்கிறாரு. எனக்கு என்னோட நாலெட்ஜுக்கு எவ்வளோ புரிஞ்சுதோ அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
உங்கள் டவுட் கிளியர் ஆகிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நான் இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.